ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமானது தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி பார்க்க போகிறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரசம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெண்டும் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பை நான் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் போட்டால் போதும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனாலும் போட்டுக்கணும், விருப்பம் தான். அது போட்டு எடுத்துக்கிட்டேன் உளுத்தம் பருப்பை. அதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து சின்ன கப்பில் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஆல்ரெடி வறுத்து வேர்க்கடலை தான், இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்கலாம். தோலை வந்து நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதை வறுத்துக்கிட்டேன். இப்போ 3 காஞ்ச மிளகாவை நான் வந்து 3 காஞ்ச மிளகா கொஞ்சம் சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. அது வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசத்துக்காக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன் தோலோட. ரசத்துக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ரசம் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பூண்டு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம், கொஞ்சம் வாசனை வர வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்ட ஒரு கொஞ்சோண்டு இது லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நானும் தண்ணி வச்சுருந்தேன், ஒரு 3 தக்காளி நல்லா கையில் தண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஊற்றிக்கிட்டேன். தண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அளவாக மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுறேன். பார்த்திங்கன்னா இதில் வறுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தேங்காய் பாத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பாத்தை போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 3 பீஸ் போட்டுக்கிறேன். பூண்டும் தேங்காய் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், உங்களுக்கு காட்டாமல். இதை மீதி எல்லாமே நம்ம வறுத்துக்கிட்டோம். பூண்டையும் தேங்காய் வறுக்கல, அது மட்டும். இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பூ போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னியும் ரெடி ஆகிடும். அரைச்சிட்டு தாளித்தா நம்ம சட்னி ரெடி.